அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடிகை நயன்தாரா அவருடைய கல்யாண ஆல்பத்தை தயாரித்து நெட்ஃப்ளிக்ஸில் வெளியிட்டது தொடர்பாக ஒரு சர்ச்சையில் சிக்கியிருக்காரு. அதுக்கு முன்னாடி என்னென்னா, அவங்க நானும் ரவுடிதான் அப்படிங்கிற திரைப்படத்தை உள்ள சில காட்சிகளை நாங்கள் பயன்படுத்திக்கிறதாக தனுஷ்கிட்ட கேட்டதாகவும், அவர் மிக அதிக தொகையை கேட்டதாகவும் அவங்களுக்குள்ள சர்ச்சைகள் ஏற்பட்டு கடைசியில் அவருடைய பர்மிஷன் இல்லாமல் அந்த நானும் ரவுடிதான் அந்த படத்துடைய சில காட்சிகள் அந்த ஆல்பத்தில் வைக்கப்பட்டு நெட்ஃப்ளிக்ஸால் வெளியிடப்பட்டது. அதில் பார்த்திங்கன்னா அவங்க இந்த இந்த தனுஷனுடைய படத்தினுடைய காட்சிகளை நானும் ரவுடிதான் அப்படிங்கிற படத்தினுடைய காட்சிகளை அனுமதி இல்லாமல் இந்த மாதிரி பயன்படுத்தினதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடிகர் தனுஷ் இப்போ ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்திருக்காரு. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, காப்பிரைட் ஆக்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி அனுமதி இல்லாமல் பயன்படுத்தக்கூடிய சினிமா போன்ற விஷயங்களை காப்பிரைட் ஆக்டில் தடுக்க முடியுது. அதை மீறி இந்த நயன்தாரா எவ்வளவு மிகப்பெரிய ஒரு நடிகையாக இருந்தாலும் ஒரு தனுஷ்கிட்ட இதை வாங்காமல் போனது நிச்சயமாக தவறு. அவர் ஒன்றும் சும்மா ஒன்றும் நெட்ஃப்ளிக்ஸில் கொடுக்கல. அவங்களும் அதை காசாக்கிறதுக்காக தான் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல தனுஷை காம்ப்ரமைஸ் பேசி இது மாதிரி வாங்கி வெளியிடுறது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த நயன்தாரா அப்படிங்கிற ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவங்க மிகப்பெரிய நடிகை. அவங்கள எல்லாருமே பாராட்டினாங்க. நல்ல நடிகை, அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அவங்க இவரை சதாசிவம் அவர் டைரக்டர் அவரை கல்யாணம் பண்ணுறது இதெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். நம்ம அதில் எந்த விதமான கருத்தும் பதிவிட போகிறதில்ல. ஆனால் ஒரு படத்தில் உள்ள படக்காட்சிகளை இவங்க பயன்படுத்துகிறது மிகப்பெரிய தப்பு. இது ஆதியில் பார்த்திங்கன்னா, கௌதம் வாசுதேவ மேனன் இதை தயாரிக்க இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ அனிருத் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்க இருந்ததும், சமந்தா ஹீரோயினியாக நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டது. ஆனால் அதுக்கப்புறம் அது அனிருத் இந்த படத்துலேருந்து விலகிக்கிட்டார். ஒன்லி இசையமைப்பாளர் மட்டும்தான், நடிக்க மறுத்ததுனால இசையமைப்பாளராக இருந்தார். அதுக்கப்புறம் இன்னொரு தயாரிப்பாளர் தயாரிக்க முடியாமல் கடைசியில் தனுஷ் இந்த படத்தை தயாரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர் விஜய் சேதுபதியை கதாநாயகமாகவும், நயன்தாரா கதாநாயகியாகவும், சந்தோஷ் சிவன் இயக்குனராகவும் இருந்தாங்க. அந்த படத்தில் தான் இவங்களுக்கு இவங்களுடைய காதல் மலர்ந்தது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ என்ன நம்ம இங்கே பேச வரோம்னா, ஒரு மிகப்பெரிய நடிகை தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்திக்கிட்டு ஒரு நடிகர் அந்த தயாரிப்பாளர்கள் அந்த படத்தை அவங்களோட பர்மிஷன் வாங்காமல் போடுறது எந்த வகையில் நியாயம்? அது மாதிரி இது எல்லாருமே கேள்வியாக எழுப்பினாலும் இப்போ வகையாக மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா இது சட்டப்படி நிச்சயமாக தவறு. இந்த இதில் நிச்சயமாக ஒரு இழப்பீடு தனுஷுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த கருத்தை பதிவு பண்ணுறோம். இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.